என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாக இந்த வராகி என்னுடைய முகம் நிச்சயமாக உன் கண்ணில் படும். அப்படி இல்லை என்றாலும் நாளை விடியலுக்குள்ளாகவாவது இந்த வராகி என்னுடைய முகம் உன் கண்களில் படும். என் தங்கமே, அப்படி என்னுடைய முகம் உன் கண்களில் படுகிறது என்றால் நிச்சயமாக அந்த நேரம் என் குழந்தை, நீ என்னை உடனே தொட்டு உள்ளே வந்து என் வாக்கினை கேட்டுவிட வேண்டும். ஏனென்றால் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் இந்த தாயானவள் உன் இல்லத்திற்குள் வரவேண்டிய விடியல். அது மட்டுமல்லாமல் என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உதவியை நாளை ஒருவர் செய்ய வரப்போகின்றார். அவர் யார் என்றும் எதனால் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நாளை நடக்கப் போகிறது என்றும் அவர் உனக்கு செய்ய போகின்ற உதவிக்கு கைமாறாக நீ அவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனையும் உன் அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாக தாயானவள் உன்னை தேடி வந்து தருகின்ற வெற்றி வாக்கினை நீ விட்டு விடாதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய மாற்றம் இதில் அடங்கி இருக்கலாம். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற மிகப்பெரிய திருப்பம் இதன் மூலமாக நடக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இதை நீ விட்டுவிட்டால் நிச்சயமாக நாளைய விடியலில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் உனக்கு தெரியாமலேயே போய்விடும். உன்னை சுற்றி என்னதான் நடக்கின்றது என்பதனை உன்னால் உணர முடியாமலேயே போய்விடும். என் குழந்தைக்கு வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்பதனை உன்னாலேயே சரியாக உணர முடியாத நேரத்தில் தெய்வம் உனக்கு துணையிருந்து நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது. என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த அற்புத மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சில நாட்களாகவே நடக்க தொடங்கி இருக்கின்றது. இதை இல்லை என்று உன்னால் ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே ஏதோ ஒரு மாற்றத்தை உன்னால் உணர முடிகின்றது என்பது உண்மைதானே? என் தங்கமே, அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையின் வாழ்க்கையில் நாளை நடக்கவிருக்கின்ற ஒரு உண்மையை இன்றே உனக்கு நான் சொல்கின்றேன். அதிசக்தி வாய்ந்த விடியலாகத்தான் நாளைய விடியல் உனக்கு இருக்கப் போகின்றது. என் தங்கமே, நாளைய விடியலானது பௌர்ணமியினுடைய விடியல். என் தங்கமே, வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமியினுடைய விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த விடியலில் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற பல விஷயங்கள் உனக்கான மிக பெரிய வெற்றியினை கொடுக்க போகின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற பல நல்ல மாற்றங்களை இன்று நீ கண்கூடாக காண வேண்டிய நாளாக நாளைய விடியல் உனக்கு இருக்கும். என் தங்கமே, நாளை அப்படியானால் பௌர்ணமியின் விடியலில் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உனக்கு உதவியை செய்ய போவது யார்? அவருக்கு அந்த உதவிக்கு கைமாறாக நீ என்ன கொடுக்க வேண்டும்? இதனை உன் அம்மா இப்பொழுது சொல்கின்றேன். என் குழந்தை, நீ தெளிவாக கேள். என் தங்கமே, எல்லா பிரச்சனைகளையும் ஒன்று போல ஒரே நேரத்தில் தூக்கி சுமக்காமல் எந்த ஒரு பிரச்சனை முதலில் உனக்கு தீர்வினை கொடுக்க வேண்டுமோ, எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து முதலில் நீ விடுபட வேண்டுமோ அந்த பிரச்சனையை பற்றி மட்டுமே நீ முதலில் சிந்திக்க தொடங்கு. ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொண்டு நீயும் குழம்பி தெய்வத்தையும் குழப்பாதே. இதுதான் இந்த நேரத்தில் இந்த விஷயம்தான் நடக்க வேண்டும் என்று நீ தெளிவாக சொன்னாலே போதும். தெய்வம் உன்னுடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாக செவி சாய்த்து நிற்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, உனக்கான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கப் போகின்ற நேரத்தில் என் பிள்ளையே, உதவி என்று யாரிடத்திலும் கேட்க மனமில்லாமல் நிற்கின்றாயல்லவா? உனக்கு உதவிகளை செய்வதற்கு யார் வரப்போகின்றார்கள் என்று நீ யோசிக்கின்றாயா?
என் தங்கமே, உனக்கு உதவிகளை செய்வதற்கு வரப்போகின்றவர் வேறு யாரும் கிடையாது. நாளைய விடியல் பௌர்ணமியின் விடியல் என்பதனால் நாளைய தினம் உனக்கு உதவிகளை செய்ய வரப்போவது உன்னுடைய குலதெய்வம். என் தங்கமே, நாளை உன் இல்லத்திற்கு நிச்சயமாக அவர்கள் வருவார்கள். உன் குலதெய்வத்திடமிருந்து உனக்கான உதவியை நாளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என் பிள்ளை மனதார நாளை உன் குலதெய்வ கோவிலுக்குச் சென்று நீ வழிபட வேண்டும். அப்படியானால் அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய பொருள் என்ன? என் தங்கமே, நான் உனக்கு 2 பொருட்களை சொல்கின்றேன். இந்த 2இல் எதை வாங்கி கொடுத்தாலும் மிகுதியான சந்தோஷம் உன் குலதெய்வத்திற்கு வந்துவிடும். நீ அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்பது அவர்களுக்கு புரிந்துவிடும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களுக்கு மத்தியில் என்னதான் நடக்கின்றது என்று நீ சில காலமாக யோசித்து பார்க்க தொடங்கி இருக்கின்றாய். இந்த நேரம் இது போன்ற அறிவை உனக்கு கொடுத்த உன்னுடைய குலதெய்வம் நிச்சயமாக அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றியையும் பெற்று கொடுக்க துணையாக வருவார்கள். எந்த ஒரு விஷயத்தை நாளைய விடியலில் மனதில் நினைத்து கொண்டு உனக்கு அது நடக்க வேண்டும் என்று நீ மனதார நினைக்கின்றாயோ அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்கான விஷயங்கள், உன் வாழ்க்கைக்கான விஷயங்கள், தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கைக்கு உனக்கு பலனாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இதில் நீ மனத்தெளிவோடு இருந்து அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனத்தெளிவு என்பது உனக்கு இல்லை என்றால் என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் நீ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். வேண்டியதை தெளிவாக வேண்டுதல் வை. நிச்சயமாக அது உன் கைகளில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் பிள்ளையே, எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்ற உனக்கு உன் குலதெய்வம் நாளை நிச்சயமாக முழுமையான ஆசிகளை வழங்குவார்கள். இது உன் குலதெய்வம் என்னிடத்தில் சொன்ன ரகசியம் அல்லவா? நாளை இந்த செய்தியை உன்னிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று அவர்களிடத்தில் வாக்கு கொடுத்திருந்தேன். நான் சொல்லிவிட்ட பிறகு என் பிள்ளை நாளை நிச்சயமாக உன் குலதெய்வத்தை நீ வழிபடுவாய் அல்லவா? ஒருவேளை அம்மா, குலதெய்வம் கோவில் மிகவும் தூரமாக இருக்கின்றது, என்னால் அங்கு செல்ல முடியாது என்பவர்களும், குலதெய்வம் எங்கிருக்கிறது என்றே தெரியாது என்று சொல்பவர்களும் உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த 2இல் ஒரு பொருளை வாங்கி வைத்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்து வழிபடு. நிச்சயமாக உன் குலதெய்வத்திற்கு அது சென்று சேர்ந்து விடும். உனக்கு குலதெய்வம் அறியாமல் இருக்கலாம், ஆனால் குலதெய்வம் உன்னை அறியும். அதனால் தைரியமாக என் பிள்ளை உன் இல்லத்தில் வைத்து நீ வணங்கு. அவர்களினுடைய ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும். அதாவது முதலாவதாக குங்குமம், அடுத்தது சர்க்கரை, அதாவது மண்ட வெல்லம். 2இல் எந்த பொருளை வாங்கி கொண்டு சென்றாலும் குலதெய்வ கோவிலுக்கு கொண்டு செல்ல இருப்பதனால் முதலில் அதை உன்னுடைய இல்லத்தில் வைத்துவிட்டு அதன் பிறகுதான் எடுத்து செல்ல வேண்டும். அதாவது உன்னுடைய இல்லத்தில் அந்த பொருள் இருக்க வேண்டும். கடையிலிருந்து வாங்கி கொண்டு உன் இல்லத்தில் வைத்துவிட்டு அதன் பிறகுதான் அங்கிருந்து நீ எடுத்து செல்ல வேண்டும். குலதெய்வம் என் குழந்தை தன்னுடைய இல்லத்திலிருந்து எடுத்து வருகின்றது என்று நினைத்து உன்னை பார்த்து சந்தோஷம் அடைவார்கள். அதைத்தான் குலதெய்வமும் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார்கள். அதையே உன் இல்லத்தின் பூஜை அறையில் வைக்கிறாய் என்றால் கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து உன் இல்லத்தில் வைத்துவிட்டு அதன் பிறகு எடுத்து சென்று பூஜை அறையில் வை. நிச்சயமாக என் பிள்ளைக்கு நாளைய வெற்றி விடியலில் உன் குலதெய்வம் முழுமையாக உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம்.
நாளைய விடியல் என் பிள்ளைக்கான வெற்றி விடியலாக மட்டுமே இருக்கப் போகின்றது. என் குழந்தையின் கண்களுக்கு தெரிகின்ற இந்த வராகி நாளை உன் வாழ்க்கையில் நடத்தவிருக்கின்ற மிக பெரிய அற்புதத்தை கண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய். இனி ஒரு நாளும் என் குழந்தைக்கு மனதிற்குள் வேதனைகள் என்ற ஒன்று இருக்காது. எல்லாமே நல்லபடியாக மாற வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டதல்லவா? என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.